இந்த வீடியோல நம்மளுக்கு அட்டவணை அப்படிங்கிறதுல வந்துட்டு கால் ஆப்ஷன் எந்த கால் ஆப்ஷன் அதிகமா வர்த்தமாதோ அதான் ரெசிஸ்டன்ஸ், எந்த புட் ஆப்ஷன் அதிகமா வர்த்தமாதோ அதான் சப்போர்ட்ங்கிற அடிப்படையில பார்க்க போறோம். இந்த அட்டவணையில நம்மளுக்கு வந்துட்டு பேர் ஹெட்ஜிங் வந்திருக்கா, எட்ஜ் ஹெட்ஜிங் வந்திருக்கா, மல்டிபிள் ஹெட்ஜ் வந்திருக்கா, இந்த 3 விதத்துல பார்க்கும்போது சந்தையோட ரேஞ்ச் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு உண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சலுகை விலை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால நம்ம வந்து ஆப்ஷன் கணக்கீடு முறைங்கிறது எப்படின்னா, ஆப்ஷனுடைய ஒரு பிரீமியம் விலையை பேஸ் பண்ணி, இப்ப கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் விலையை சொன்னா புட் ஆப்ஷன் என்ன விலை இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு எளிதா கணக்கீடு முறை இருக்கும். அதே போக நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக் வந்துட்டு சந்தையோட மூவ்மெண்ட்டுக்கு எவ்வளவு தூரம் மாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, அதனை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஆப்ஷன் கணக்கீடு முறையில நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இதுல வந்து ஆப்ஷனுடைய பிரீமியம் வந்துட்டு நார்மல் ஆக்டிங் இருக்கா, ஓவர் ஆக்டிங் இருக்கா, அண்ட் பிலோ ஆக்டிங் இருக்கா. நார்மல் ஆக்டிங்கும் அண்ட் ஓவர் ஆக்டிங்கா இருக்கும்போது சந்தையோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், பிலோ ஆக்டிங் போது சந்தை எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறது எல்லாம் நம்ம சொல்லி தருவோம். அதற்கு அடுத்து வந்து கான்செப்ட், இந்த அட்டவணையை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது கான்செப்ட் விளக்கம். ஆப்ஷன் கணக்கீடு முறை தனியா பயிற்சி இருக்கும், ஆப்ஷன் கான்செப்ட்ஸ் வந்து தனியா பயிற்சி இருக்கும். இப்போ ஒரே விலையில் ஆப்ஷன் கணக்கீட்டு முறையோட விலையிலேயே கட்டண பயிற்சியிலேயே நம்ம கான்செப்டோட விளக்கமும் நாம் தருகிறோம். அது நவம்பர் 15 வரை மட்டுமே அது தரப்படுகிறது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் கணக்கீட்டு முறைக்கு தனியா பயிற்சி கட்டணமா இருக்கும், ஆப்ஷன் கான்செப்டுக்கு வந்து தனியா பயிற்சி கட்டணமா இருக்கும். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கேட்டதுக்கு இறங்க இதை வந்து செயல்படுத்தினோம். அதுக்கு அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் வந்துட்டு நீங்க காலையில 10 மணிக்குள்ளேயே வர்த்தகம் எப்படி செய்யலாம், ப்ரீ ஓபன் ஸ்டாக்ஸை வச்சு நம்மளால செய்ய முடியுமா, வாய்ப்பு இருந்தால் செய்யலாம், வாய்ப்பு இல்லைன்னா தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அடுத்து வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்ப 0 to ஹீரோ எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு, அப்போ நம்மளுக்கு சரியான வர்த்தகத்தை எப்படி செய்வது, தவறான வர்த்தகத்தை எப்படி தவிர்ப்பது, இதுதான் நம்ம வந்து விளக்கிட்டு இருக்கோம். இது கட்டண பயிற்சியில இது ஒரு அங்கமாக இருக்கும். அதே போல நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களோட ரெஃபரல்ல அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலமா அண்ட் ஜிவில் நிறுவனத்தின் மூலமா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நிப்டி பாத்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் வந்து 18,017, இன்றைய ஓபன் 17,967, இன்றைய ஹை 17,971, லோ 17,798, லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 17,873 உள்ளது. இது பாருங்க, நிப்டியோடது நம்மளுக்கு 50 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா 50 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிருக்கு. ஓப்பனுக்கு மேல 4 புள்ளி தான் போயிருக்கு. ஓப்பன் ரேட்டுக்கு மேல 4 புள்ளிகள் தான் போயிருக்கு. ஓப்பனுக்கு கீழ் 169 புள்ளிகள் கீழ் இறங்கி சென்றிருக்கு. அதே மாதிரி நேற்றைய லோவை பிரேக் செஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா, சாரி, நேற்றைய கையை நம்மளுக்கு பிரேக் பண்ணவே இல்லை, 90 புள்ளிகள் பின்தங்கி இருக்கு. நேற்றைய லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணுமே 117 புள்ளிகள், நேற்றைய லோவை பிரேக் பண்ணி 117 புள்ளிகள் இறக்கம் கண்டிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து கம்பேர் பண்ண 144 புள்ளிகள் இறக்கத்திலையும், இன்றைய ஹையில் இருந்து 98 புள்ளிகள் இறக்கத்திலையும், இன்றைய லோல இருந்து 75 புள்ளிகள் ஏற்றத்திலையும் மொத்தம் 173 புள்ளிகள் ரேஞ்சாக அமைந்துள்ளது. திங்கட்கிழமை ஓபன் 18,040, நேத்து க்ளோசிங் கூட திங்கட்கிழமை ஓபனுக்கு கீழே தான் நடைபெற்றது. ஓப்பனுக்கு மேல் 72 புள்ளிகளும் ஓப்பனுக்கு கீழ் 242 புள்ளிகளும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 17,798 அப்படிங்கிற இடம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் லோ வந்திருக்கு. இந்த 4 நாட்களோட லோல ஹை பார்த்து 18,112, இது மொத்த அளவு 314 புள்ளிகள். நாளை ஒரு தின வர்த்தகம் இருக்கு, இது கம்ப்ளீட் ஆக இருக்கு. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்துட்டீங்கன்னா நேற்று 39,023 க்ளோசிங், இன்னைக்கு 38,913 ஓபன், 38,929 ஹை, 38,346 லோ, 38,560 நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நூத்தி 10 புள்ளிகள் கேப் டவுன் ஆயிருக்கு. ஓபன் ஆன புள்ளிகளுக்கு மேல 16 புள்ளிகள், நேத்து ஓபனுக்கு மேல 14 தான், இன்னைக்கு ஓபனுக்கு மேல 16 புள்ளிகள் தான். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஓபன்ல இருந்து லோ 567 புள்ளிகள், இதே எஸ்டர்டே ஹைக்கு இன்னைக்கு ஹைக்கு 291 புள்ளிகள் பற்றாக்குறை. நேற்றைய லோவை பிரேக் பண்ணி 527 புள்ளிகள் இறங்கி இருக்கு.
நம்மளுக்கு க்ளோசிங் பேசிஸ்ல 463 புள்ளிகள் இறங்குமுகத்துல முடிஞ்சிருக்கு. ஹையில இருந்து 369 புள்ளிகளும் லோவில் இருந்து 214 புள்ளிகள் ஏற்றத்திலையும் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 583 புள்ளிகள் இன்றைய ரேஞ்சாக உள்ளது. ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் 583 புள்ளிகள். 39,674 நம்மளுக்கு இந்த டைம் திங்கட்கிழமை ஓப்பனுக்கு மேல் செல்லவே இல்லை. வர்த்தகம் ஃபுல்லா ஓப்பனுக்கு கீழே நடைபெற்றிருக்கு. பாத்தீங்கன்னா 1328 புள்ளிகள் கீழ் முகமா சென்றிருக்கு. ஓப்பனுக்கு கீழ் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 1328 புள்ளிகள். லோவா பாத்தீங்கன்னா 38,346 அமைந்திருக்கு. சந்தை பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 17,873 நம்மளுக்கு ஸ்பாட் பிரைஸ். ஃபியூச்சர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 17,912. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு 40 புள்ளிகள் பிரீமியத்தில் இருந்திருக்கு. நேற்று எவ்வளவு பிரீமியம் இருந்தது நீங்க ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். அப்ப இன்றைய தினம் அந்த பிரீமியம் கொஞ்சம் சற்று அதிகரித்துள்ளது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு இது கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆன அட்டவணை 17,800 புட் இது 0 ஆயிருக்கு. 17,900 கால் 0 ஆயிருக்கு. 17,900 கால் பாருங்க 144 ரூபாயிலிருந்து 0. 17,800 புட் 9 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ் 40 ரூபாய் போயிட்டு 0. 17,850 புட்டும் 0 ஆயிருக்கு. 18,000 கால் 17,850 கால் பாருங்க 183 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ் 8 ரூபாய் 30 பைசா லோ 23 ரூபாய் வந்துட்டு க்ளோசிங் கொடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டுமே மதிப்பு இருக்கும். அப்ப மார்க்கெட் 17,850 23 ரூபாய்னா 17,873 அந்த இடத்துல க்ளோசிங் ஆனா தான் இதனோட இம்பாக்டே கிடைக்கும். சோ அதனால இந்த மணி ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் அந்த மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில இதற்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க. சோ மார்க்கெட்டோட நம்ம சொல்லியிருந்தோம், நேற்றைய தினமே நம்ம சொல்லியிருந்தோம், நேத்தே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் 18,000ங்கிறது வந்து பேர் ஹெட்ஜிங் ஆகும் மல்டிபிள் ஹெட்ஜ் ஆகும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால வந்து மார்க்கெட் வந்து 18,000க்கு கீழ் நிலை பெறுவது வந்து சந்தைக்கு சாதகமான சூழ்நிலை அல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப அதற்கு நிகரா பாருங்க 17,950க்கு கீழ் சந்தை இருப்பதுக்கு வந்து நம்ம வால்டைல் ஜோன் கொடுத்திருந்தோம். 17,950 டு 18,070 கொடுத்திருந்தோம். சோ அதனுடைய தாக்கம் பாருங்க இன்னைக்கு 17,950க்கு கீழ் நிலை பெற்றுமே சந்தை அதற்கப்புறம் வந்து 150 புள்ளிகள் பக்கம் இறங்குமுகமா இருந்ததற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அடுத்த கான்ட்ராக்ட் இப்போ நம்மளுக்கு இப்ப நவம்பர் 18 கான்ட்ராக்ட் நான் போட்டிருக்கேன். இதுவும் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஹெட்ஜ். மல்டிபிள் ஹெட்ஜ்ல இன்னைக்கு கரெக்டா இந்த 17,800 கட்ட வந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு. அப்போ 17,900 அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு பேர் ஹெட்ஜிங்காகவும் இருக்கு. சோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த மல்டிபிள் ஹெட்ஜுக்கு மார்க்கெட் வந்து 17,900க்கு மேல் நிலை பெறாமல் 17,850ற்கு கீழ் நிலை பெற்று 17,800க்கு கீழ் சென்றால் சந்தை இன்னும் சற்று இறங்குமுகம் வந்து அதிகமா மாறும். அல்லது மார்க்கெட் வந்து இப்ப நாளைய தினம் 17,800 இருந்து 18,000க்குள் இருக்க மட்டும்தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்துள்ளது. ஏன்னா மல்டிபிள் ஹெட்ஜ் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா 17,800 புட்டு வந்துட்டு 18,000 காலோட போராடுறாங்க, 17,900 காலோட போராடுறாங்க. அப்ப 17,000 காலுக்கும் 17,800 புட்டுக்கும் போட்டி நடைபெறும் போது 17,900 தான் நடுநிலை. சோ அந்த நடுநிலையான இடத்துல தான் மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இதே 17,900 காலுக்கும் 17,800 புட்டுக்கும் போட்டி வந்துட்டு 17,850. சோ 17,850க்கு மேல மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதனுடைய தாக்கம் நாளை தினம் எப்படி இருக்கும் தான் பார்க்கணும். 17,850க்கு மேல் சந்தை நிலை பெறுவது எப்படி இருக்கும், 17,850க்கு கீழ் நிலை பெறுவது எப்படி இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு லோவை நாளைக்கு எப்படி அதாவது எஸ்டர்டே ஹை ஆர் லோ வந்து அடுத்த தினத்துக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் அமையும். அப்ப அந்த லோ கட்ட இருந்து மார்க்கெட் வந்து 73 புள்ளிகளும் இன்றைய ஹை பாத்தீங்கன்னா 17,973. சோ அங்கிருந்து ஒரு 100 புள்ளிகள் இறக்கத்துல இருக்கு. அப்ப சந்தைக்கு வந்து 100 புள்ளிகள் ஏற்றத்திலையும் 100 புள்ளிகள் இறக்கத்திலையும் மார்க்கெட்டோட லோ அண்ட் ஹை இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டும்.
இதுல சற்று என்னன்னா மார்க்கெட்ல வந்துட்டு 17,800 டு இதுல ஐவி பாருங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்ல இருக்கு. சோ இதனுடைய இம்பாக்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டைம் வேல்யூ அதிகமா இருக்கிற மாரி ஒரு தென்படல. ஒரு அளவான கரெக்ட்டான விலையில இருக்கிற மாரி மட்டும் தென்படுது. இது ஐவி. சோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நாளைய தினம் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஸ்பாட் 38,560, ஃபியூச்சர் வந்து 38,681, கிட்டத்தட்ட 120 புள்ளிகள் பிரீமியத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தென்படுது. நாளை தினம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். 38,500 புட் ஆப்ஷன் பாருங்க. 39 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ், 191 ரூபாய் ஹை போயிருக்காங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் வந்து 0 ஆயிருக்கு. இதே 38,600 கால் பாருங்க. 492 ரூபாயில இருந்து வந்து 0. சோ 38,500 கால் பாருங்க. 35 ரூபாய் லோ வந்துட்டு 60 ரூபாயில க்ளோசிங் ஆயிருக்கு. சோ 579 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ். இதெல்லாம் தான் ஜாக்பாட் மூவ்மெண்டா இருந்திருக்கு. 38,500 புட் 39 ரூபாய் 40 ரூபாய் நேத்து க்ளோசிங்ல எடுத்து வச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 191 ரூபாய் போயிருக்காங்க. இதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது நம்ம பார்க்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஹெட்ஜா கொடுத்திருக்காங்க. ரெண்டு சப்போர்ட் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து 38,500 வந்துட்டு நம்மளுக்கு பேர் ஹெட்ஜிங்காவும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 38,500க்கு கீழ வந்துட்டு 38,500க்கு மேல வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. இருந்தாலும் ரெண்டு சப்போர்ட் லெவல் கொடுத்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ 38,500 எப்படி ரியாக்ட் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஏன்னா நாளை தினம் போட்டி வந்துட்டு நம்மளுக்கு 39,000க்கு 38,000க்குனா 38,500. அதே மாதிரி 39,000க்கு 38,500க்கு போட்டி வந்து 38,750. சோ மார்க்கெட்டோட ரேஞ்ச் இந்த இன் பிட்வீன் கேப்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் செயினை பார்த்தோம்னா ஐவி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஐவி வந்து ஒரு 15க்கு மேலதான் இருக்கு நம்மளுக்கு. சோ கொஞ்சம் விலை உயர்வு அதிகமாக தென்படுது. ஒவ்வொரு பிரீமியத்தோட விலை வந்து சற்று அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இங்க தென்படுது. அப்போ பிரீமியத்தை கரைக்கணும் அப்படின்னா பிரீமியத்தை கூட்டணும்னால ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து தான் நம்மளுக்கு இதா போகுது. சோ மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சோ நிப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 17,997, 18,037, 18,089. சப்போர்ட் லெவல் 17,821, 17,772, 17,711. இதே பேங்க் நிப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 38,804, 38,969, 39,233. சப்போர்ட் லெவல் 38,422, 38,182, 37,843 நம்மளுக்கு இருக்க போகுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணும்போது தான் நம்மளோட அடுத்த கட்டமா பயிற்சிக்கு உங்களுக்கு எப்படி எல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம செய்ய முடியும். உங்களோட ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. அது நேர்மறையான ஃபீட்பேக்கா இருந்தாலும் சரி, என்ன சொல்றது நம்மளை குறை சொல்லும் ஃபீட்பேக்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.